ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையரை இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றின் முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையாருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர். மேய்ச்சல் நிலைத்து கண்டு கொள்ளவர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்று. திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆடுகள் நல்லாயன். முதல் வாசகத்தை கேட்கும் பொழுது, ஒரே நாளில் எத்தனை பேர் மனம் மாறினாங்க? எத்தனை பேர்? 3000 பேர். வாரம் ஒரு 1000 பேராவது வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமையில். நீங்கள் 1000 பேர் நம்ம எல்லாம் மனம் மாறிட்டோமா? ஒரு வாரமும் மாறிக்கொண்டிருந்தோம்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்படி தானே? அந்த மனமாற்றம் என்று சொல்லும் பொழுது அவங்கள் மனம் திரும்பினார்கள், பாவத்தை விட்டு இறைவனிடம் வந்தார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பேதுரு யார் என்று உணர்ந்தார்கள். அவர் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அந்த நல்லாயன் அந்த நேரத்தில் பேதுருவாக இருந்தார். ஒரு வணிக வளாகம், அதாவது ஒரு மாலில் ஒரு பையன் காணா போயிட்டான். சின்ன பையன், சிறுவன் அழுதுகிட்டு இருக்கிறான்.
காணா போயிட்டோன்னு அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வழி போக்குற நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களா. அந்த பையனை பார்த்துட்டு ஒரு அம்மா ஆறுதல் படுத்துகிறாங்க. என்னடாச்சு, அவன் இன்னும் அழுகுறான், அவனுக்கு சொல்ல தெரியல அம்மா எங்கே காணா போயிட்டாங்க, எங்கள் அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க, இவன் ஒரு பக்கம் நின்று காத்து அழுதுட்டு இருக்கிறான். அப்புறம் இன்னொரு நபர் அவனுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, அவனுடைய அழுகிறத நிப்பாட்டுறதுக்கு. அப்போ 2 பேர் அப்படி அவனை நிப்பாட்ட பார்க்குறாங்க, அழுகிறத நிப்பாட்ட பார்க்குறாங்க, முடியல, இன்னும் அழுகிறான், சாக்லேட்டும் வேணாம் அவனுக்கு. அப்போ அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு குரல் கேட்டான். ஒரு குரல் அவனை கூப்பிடுது. உடனே அந்த இலக்கை நோக்கி போகிறான், அந்த இடத்துக்கு ஓடுறான். போனோடனே அங்கே அம்மா நிற்கிறாங்க. அங்கே தூரத்துலேருந்து அம்மா கூப்பிடுறாங்க, மகனேன்னு சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு குரல் அவன் அடையாளம் கண்டான். ஒரு குரலை அவனுக்கு அடையாளம் கண்ட முடியுது. அது என்னோட அம்மா என்று அவனுக்கு தெரியுது. பாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் என்னுடைய அம்மா யாருன்னு அவனுக்கு தெரியுது. ஏன் அதுனா, ரத்த உறவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த குரலை கேட்க முடியுதுல. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அந்த தாயோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த தாயோட பழக 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 இருக்க இருக்க அந்த தாயோடைய முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, குரலை கேட்டாலே அவனுக்கு தெரிஞ்சது இது என்னுடைய தாயின்னு. அங்கே ஓடுறான். நிச்சயமாக சந்தோஷம் அந்த அழுகையை நிறுத்திடுறான். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அந்த நல்ல ஆயன். என்னுடைய அன்பார்ந்த இறை மக்களே, அந்த நல்ல ஆயன் நம்மளை அவர் முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் நம்மளை முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அவரை நாம் உண்மையாக முழுமையாக தெரிந்து வைத்தோம் என்றால், அவரை நம்ம தெரிஞ்சு வச்சோம் என்றால், நம்மளுடைய குழப்பத்திலையும் அவர் தெளிவாக வழி காட்டுவார். நம்முடைய குழப்பத்திலையும் அந்த வழியை அவர் கொடுப்பார், அந்த தெளிவும் அவர் கொடுப்பார். நம்மளுடைய குழப்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ அந்த குரலை கேட்டு அந்த வழியில் நீங்கள் நடக்கிறீங்க, அதான் கேள்வி. இப்போ எவ்வளோ நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த குரலை. நற்செய்தியில் சொல்றார், நான் உன்னை அறிந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடைய பேங்க் அக்கவுண்டை அறிந்து கொள்ளல, உன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை அறிந்து கொள்ளல, உன்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டை நான் தெரிஞ்சுக்கல, உன்னுடைய கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்கல, உன்னுடைய மனைவி யாருன்னு தெரிஞ்சுக்கல, நீ யார் என்று எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகின்றார். He knows us personally. தனிப்பட்ட முறையிலேயே இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் அவருக்கு தெரியும். ஆனால் கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு அவரை தெரியுமா? எனக்கு அவரை தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய குரலுக்கு நான் அதிகமாக செவி கொடுக்கிறேனோ அவளுக்கு அவ்வளோ அவரை நான் அறிவேன். அதுதான் மேஜிக். ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலேருந்து வெளியே போனோன்னே நிறைய கதை பேசுவோம், ஹலோ சொல்லுவோம், அதெல்லாம் ஓகே ஃபைன். ஏன்னா பூசைக்கு இந்த சில பேர் சந்திக்கிறோம்ல, அப்போ பேசும்பொழுது அது தப்பே இல்லை. வீட்டுக்கு போயிட்டோன்னே இன்றைக்கு மத்தியானத்திலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை குரல்களை கேட்கின்றோம், எத்தனை பேர் பேசுகிறத நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஃபோன் காலு, சில பேர் இந்த ஃபோன்லேயே பேசி கொண்டு இருக்கிறாங்க நம்மளோட, அம்மாவா இல்லையா? நிறைய பேர் பேசுகிறாங்க நம்மளோட. டிக்டாக்லேயும் நம்முடைய யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலாக கணவன் என்னிடம் சில காரியங்கள் சொல்கிறாரு, மனைவி என்னிடம் சில காரியங்கள் சொல்கிறாங்க, பிள்ளைகள் சொல்கிறாங்க, பெற்றோர்கள் சொல்கிறாங்க, தாத்தா பாட்டிகள் சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, வேலைப்புறத்தில் சொல்கிறாங்க. நிறைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த குரலின் மத்தியில் ஒரு குரல் தூய்மையான முழுமையான அந்த குரல் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது அந்த குரலை நான் கேட்கும் பொழுது
அந்த குரல் எனக்கு என்ன கொடுக்கும்? இயேசு உங்களிடம் இன்றைக்கு கேட்கறது என்ன தெரியுமா? நீ தூய்மையா இருக்கிறியா? இல்லை. நீ நேர்மையா இருக்கிறியா? இல்லை. நீ நல்லா இருக்கிறியா? இல்லை. நல்லவனா இருக்கிறியா? அதெல்லாம் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு, என்னுடைய குரலை நீ கேட்கிறாயா? He is not asking you whether you are perfect, whether you are holy, whether you are good or whether you are bad. He is only asking you, are you listening to my voice? Only true voice. அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனதை தொட்டு கேட்போம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் அவருக்கு செவி கொடுக்கிறோமா? இந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிப்போம். படிங்க, சத்தமா படிப்போம். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. செகண்ட் ஸ்லைட், த நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்களாக இருந்தால் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பீர்கள். நீங்கள் கடவுளோட சார்ந்தவர்கள் அல்ல, அவருடைய குரலுக்கு செவி சாய்க்க மாட்டீர்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்மளே கேட்போம், நம்ம ஒவ்வொருத்தரும், நான் கடவுளை சார்ந்தவனா, கடவுளை சார்ந்தவன் அல்லையா? அவரோடு நான் இருந்தேன் என்றால் அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை அதிகமாக இறைவனை கேட்கும் பொழுது என்னுடைய நன்னறிகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய கொள்கைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பாவனை அனைத்தும் ஒவ்வொரு நாளும் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். The more I listen to God, my whole entire personality will change. Because He says, I know you personally. நான் உன்னை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொண்டிருக்கின்றான். நீ என்னை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறாயா? அதான் அந்த கேள்வி. அன்பார்ந்தவர்களே, தனிப்பட்ட முறையில் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் அணுகுகிறோமா? அவரிடம் நெருங்குகின்றோமா? அவரிடம் போய்கொண்டிருக்கின்றோமா? அவரோடு அந்த ஆதகத்தோடு பழகுகின்றோமா? யாரு கூட நெருக்கமாக பழகுறோமோ அவங்க மாதிரியே ஆயிடுவோம். யார் குறை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கூட அதிகமாக பழகுங்க, நீங்களும் ப்ரொஃபஷனல் ஆயிடுவீங்க. குறை பேசுறதில்ல, வதந்தியை பரப்புறதுல நீங்கள் அவங்க கூட பழகி கொண்டிருந்தீங்களா, நீங்களும் வதந்தி பரப்புறதுல ப்ரொஃபஷனல் ஆயிடுவீங்க. அப்போ இயேசுவோடு அதிகமாக நீங்கள் பழக 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 இயேசு போல உங்களோட தன்மையும் மாறும். இங்கே வந்திருக்கிறீங்க யாரை தொடர்றதுக்காக, யாரை பின்தொடர்றதுக்கு? இயேசுவை தான். அப்போ அவரை பின்தொடர்பவர்களை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவங்களோடு நீங்களும் அணுகி பழகும் பொழுது அவங்க போல ஆயிருவீங்க. அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். இது படிங்க, யாக்கோப்பு 1:22. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருக்காதீங்க. இறை வார்த்தையை கேட்கறது மட்டும் இருக்காதீங்க. சில பேர் இறை வார்த்தை அப்படியே பொட்டு 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 படிப்பாங்க, சொல்லுவாங்க, இங்க இப்படி சொல்லுதாங்க, அப்படி சொல்லுது, இங்க இப்படி சொல்லு. ஆனால் இப்போ நீங்க உட்காந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இறை வார்த்தையை கேட்கறது முக்கியம் அல்ல, அது போல நாமும் நடக்க வேண்டும். பைபிளை படிக்கிறது முக்கியம் அல்ல, பைபிளில் சொல்றது போல நானும் வாழ வேண்டும். சில பேர் பைபிளை தூக்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா? அப்படியே எல்லாத்தையும் போய் பைபிளை, நீ பைபிள் கிளாஸுக்கு வா, நீ பைபிள் கிளாஸுக்கு வா, அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அது முக்கியம் அல்ல. படிக்கிறது முக்கியம் இல்ல, பைபிள் கிளாஸ்க்கு போறது முக்கியம் அல்ல. அந்த இறை வார்த்தையில நான் ஊறி வாழ வேண்டும். அப்பதான் see the moment you start listening there must be a transformation happening in you, not just by listening. சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தால் பத்தாது, படித்து கொண்டு இருந்தால் பத்தாது. அந்த இறை வார்த்தை என்னோட நான் உள் வாங்கும் பொழுது என்னுடைய இடம், அவர் சொல்லியிருக்கிறாரு, இறை வார்த்தையை
கேட்டவர்களாக மட்டும் இருக்காதீர்கள். அதுக்கு மேலாக நீங்கள் நடக்குவர்களாக இருங்கள். அந்த நடைமுறைகளை கடைப்பிடிங்கள். So it is not just listening, it is not just reading, it is living the word of God. இறை வார்த்தையை வாழ வேண்டும். அதான் இயேசு சொல்றாரு, என்னை பின்தொடர், என் குரலுக்கு நீ செவி சாய்க்கிறது தான் என்ன அர்த்தம்? என்னை பின் சொல், நான் உனக்கு முன்னுக்கு போறேன், நீ என் பின்னால வா. அதான் 3வது வசனத்தை பார்ப்போம். யோவான் 18:37 படிப்போம். முதல்ல படிச்சிட்டோம்ல, இது அடுத்ததுப்பா, இது 3வதா? சரி படிங்க. பிலாத்து அவரிடம் உண்மையை சார்ந்தவர்கள் யார் யார் உண்மையை பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவர் என்னுடைய குரலை கேட்பாங்க. என்னுடைய குரலை கேட்கும் பொழுது நான் தொடர்ந்து அவங்களோடு இருப்பேன். அவங்க உண்மையான வாழ்க்கையை வாழ்வார்கள். ஸோ பி பை த சைட் ஆஃப் த ட்ரூத் இஸ் த வேர்ட். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த குரலை கேட்கும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்? இயேசுவோட குரலை கேட்கும் பொழுது 3 காரியங்கள் நடக்கும். முதலாவது, நாம் குணமாகுவேன். நாம் ஒவ்வொருத்தரும் குணம் பெற்றுக்கொள்வோம். ஹெல்த், ஹீலிங் வரும். அதனால் முதல்ல குணமாகுவோம். அது உடல்லையும் சரி, மனதிலையும் சரி, எல்லா சூழ்நிலையும் குணமாகுவோம். 2வது, அவர் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பார். ஏனென்றால் நம்மளுக்கு முன்பு செல்வார். நம்ம முன்பு செல்வி வழிகாட்டியாக இருப்பார். He will guide us. 3வது, நம்மளுக்கு மீட்பு கொடுப்பார். மீட்பு. So remember these 3 things. முதலாவது, the first thing is when you listen to his voice, you will be healed. அவருடைய குரலை கேட்கும் பொழுது நீங்கள் முதல் குணமாகி கொண்டிருப்பீர்கள். யார் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அப்படியே இருக்கிறோம்ல, அப்படி தெம்பு வந்துடும். யார் வைட்டமின் சாப்பிடாமல் இருக்கிறீர்களோ, வைட்டமின் சாப்பிடக்கூட வேண்டியதில்லை, அப்படியே தெம்பு வந்துடும். அவர் தான் வைட்டமின். சில பேர் எல்லா வைட்டமினும் சாப்பிட்டுட்டு இன்னும் முகத்தில் ஒரு கலையே இருக்காது. நான் வைட்டமின்லாம் சாப்பிட்றேன், போய் பார்த்தா ப்ரெஷர் ஹாய், டயபெட்டிஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் வைட்டமின்லாம் சாப்பிட்றிய எப்படி தெரியுமா? என்னுடைய நச்சதியில் சொன்னோம்ல, எல்லாம் இறை வார்த்தையெல்லாம் படிக்கிறிய, இறை வார்த்தையெல்லாம் கேட்குறிய, ஆனால் அந்த வைட்டமின் சரியான முறையில் சாப்பிடல. அந்த வைட்டமின் அதிகமாக சாப்பிட்டாலும் வைட்டமின் வேலை செய்யாது, தெரியுமில்ல? வைட்டமின் அதிகமாக சாப்பிட்டா வேலை செய்யாது, ஒரு மாத்திரை அவ்வளோதான். அதே போல் இறை வார்த்தையை அதிகமாக படித்து ஊறி இருக்கிறோம், ஆனால் அது உள் வாங்கவில்லை. அதனால தான் ரொம்ப முக்கியம், முதலாவது நம்ம ஆண்டவரை அந்த குரலுக்கு செவி சாய்ப்போம். ஏனென்றால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளியில் போனோன்னே பாருங்களேன், வெளியில் போனோன்னே இந்த கடைக்கு போனாலும் பாருங்கள், அப்படியே நம்ம அவர் டைரக்ஷன் இம்மிடியட்லி சேஞ்சஸ். நம்மளுடைய அந்த திசை சீக்கிரமாக மாறிடுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க என்னோட பெரிதாத ஒரு மனிதனோ பெண்ணோ தெரியல. பிகாஸ் தேர் பவர் இஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஷியல்னா நம்மளை அவங்க பராமரிக்கிறதுக்கு அவங்க பெரிதாக இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அவங்க டோன்ட் லெட் எனி ஒன் இன்ஃப்ளூயன்ஸ் யூ பி இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜீசஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இஃப் தே ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யூ, தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. இஃப் யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தென் தெம், பி இன் ஜீசஸ். இயேசுவில் இறங்கி நீங்கள் பெரிதாக இருங்கள், அவர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது, அவருடைய உண்மையான சீடர்களாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.